ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் ஃப்ரம் லார்ட் கணேஷா, விநாயகர்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. ஸோ அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பைல் சூஸிங் நான் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட 2 க்யூட்டான அழகான விநாயகர் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வெரி வெரி க்யூட். ஸோ இந்த 2 விநாயகரில் திஸ் இஸ் பைல் நம்பர் 1 அண்ட் இந்த விநாயகர் பைல் நம்பர் 2. உங்களுக்கு பிங்க் கலர் வேணுமா இல்லை இந்த கோல்டன் கலர் வேணுமா? ஸோ இந்த 2 கலர்லையுமே ஐ திங்க் இது பிங்கா ரெட்டா? ஐ திங்க் இட்ஸ் ஓகே. எனிஹவ் ஐ திங்க் இட்ஸ் ரெட். ஆமாம், ஓகே. ஸோ இது 2த்துலேயுமே வந்துட்டு எந்த பைல் உங்களுக்கு சூஸ் பண்ணணுமோ நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லேட் ஆகும், அப்படி எனக்கு சூஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்யூஷன், உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அந்த ஒரு பைலுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த டைம் ஸ்டாம்பை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போது பைல் நம்பர் 1க்கு போகலாம். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த விநாயகரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். ஸோ என்ன ஒரு குட் நியூஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி வெரி 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 ஸ்பெஷல் ரீடிங்காக இருக்க போகுதுன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ். ஓகே, சி 4 of Wands. நல்லா இருக்கு, எடுத்தோடனே காட்சி நல்லா இருக்கு. ஜஸ்டிஸ். ஓகே, 6 of Cups, 8 of Pentacles. Okay. Oh, World card, lovely. Fine. காட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஐ திங்க் பார்க்குறப்ப நல்ல பாசிட்டிவாக இருக்கு அண்ட் ரொம்ப கலர்ஃபுல் பிரைட்டாகவும் இருக்கு காட்ஸை. ஸோ பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு விநாயகர் சொல்கிற மெசேஜஸ் பார்ப்போம். சரி, ஆக்சுவலி நிறைய குட் நியூஸ் எனக்கு தெரியுது. ஹெல்த் விஷயமா ரொம்ப கவலையிலே இருக்கீங்களா? இல்லை ஹெல்த், அதாவது ஒரு ஆக்டிவ்னஸ் இல்லாமல் ரொம்ப எப்போ பார்த்தாலும் ரொம்ப சோர்ந்து போயிடுறீங்க, இல்லை ஏதாவது திடீர்னு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது மென்டலியும் சரி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் பாதிச்சிருக்கீங்க ஹெல்த் வைஸ் அப்படின்னாலுமே எஸ், ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஹெல்த் வந்துட்டு கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த் ரிலேட்டடாகவே நிறைய இன்னும் எக்ஸ்ட்ரா கவலைகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களால் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கான காரணங்களுமே அதுதான். உங்களோட எனர்ஜியுமே லோவாக இருக்கலாம். பட் எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். சரி, நீங்கள் அது ஹெல்த் ரிலேட்டடாக ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ், அதுக்கான வாய்ப்புகளும் வரும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, புதுசாக பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஓப்பன் பண்ணணும்னா எஸ், அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ், ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கும். அண்ட் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்லையுமே ஒரு சில பேர் நீங்கள் ஆல்ரெடி மேரீட் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்குதா? ஐ மீன் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம், இல்லை ப்ராப்ளம்ஸ் ஏதோ ஒன்று உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இது வரைக்கும் இருந்திருக்கும். அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். அண்ட் ஏதாவது புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய டாஸ்க் வச்சுருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆக்சுவலி செய்யணும் இது வரைக்கும். பட் ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஹெல்த் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காது. மேபி ஒரு சில பேருக்கு உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கு, ஃபிசிக்கல் ஹெல்த், பட் மென்டலி உங்களுக்குள்ள நிறைய கவலைகள், நிறைய குழப்பங்கள் இருக்கிறனால உங்களோட எனர்ஜி லோ ஆகியிருக்கலாம். அதனால ரொம்ப லேசியாக இருக்கும். ஒரு வேலை செய்யறதுன்னா அவ்வளோ லேசியாக இருக்கும்.
உங்களோட ஐடியாஸ் கிரியேட்டிவிட்டி எல்லாமே பிளாக் ஆகியிருக்கலாம் இது வரைக்கும். பட் அந்த ஒரு விஷயம் வந்து ரிலீஸ் ஆகுது, அந்த பிளாக்கேஜஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பீங்க, ஆக்டிவாகவும் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வர்றப்போ ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி உங்களோட விஷ் லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்கள்ல, அது எல்லாமே நீங்கள் டெஃபினட்டாக பண்ணலாம். ஐ திங்க் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. அண்ட் அதே மாதிரி வந்து உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ், அதாவது நிறைய இருக்குங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சே வந்து ஒரு உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் என்னன்னு இப்போ உங்ககிட்ட கேட்டாவே ஒரு மேபி 1 or 2 இல்லை 2 or 3 நீங்கள் சொல்லுவீங்க. பட் ஆனால் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஸ்கில்ஸ் டேலண்ட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. அது எல்லாமே ஒன்றா வெளிவரும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, உண்மையிலே எனக்குள்ளே இவ்வளோ டேலண்டெல்லாம் இருக்குதா, இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குதா அப்படின்னு. உங்களோட கம்யூனிகேஷனுமே ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் மேரேஜ் ரிலேட்டடாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ், ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக இருக்குது. ஒரு செலிப்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது எய்தர் உங்கள் வீட்டில் ஒரு செலிப்ரேஷன்ஸ் நடக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ரொம்ப க்ளோஸ்டு ஒன் அவங்களோட செலிப்ரேஷன்ஸ், அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகலாம். அண்ட் அதே மாதிரி வந்து செலிப்ரேஷன் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு அச்சீவ்மெண்ட், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இப்போ ரொம்ப நாளாக வந்து உங்களோட விஷ் லிஸ்ட்டில் நிறைய இருக்கும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு வச்சுருப்பீங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் செஞ்சு காமிச்சிருவீங்க. அது ஒரு சின்னதாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஸ்மால் விஷ் சின்ன விஷயமா இருந்தாலுமே அது நீங்கள் சாதிக்கிறப்பவே தட் இஸ் ஆல்சோ அன் அச்சீவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆசைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா வந்துட்டு நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க, அதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். ஓகேங்களா? யூனிவர்ஸ் வந்து அந்த பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடிய டைம். ஓகே. அண்ட் ஒரு சில பேர் வீடு கட்டணும் அப்படின்னா எஸ், அந்த வீடு கட்டி புதுசாக பால் காய்ச்சுற அந்த ஒரு மூமெண்ட்டும் வரலாம். ஸோ சம் செலிப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? இது வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாகவுமே வரும். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் சம் ப்ராமிசஸ், ஒரு ப்ராமிசஸ் எடுக்கிற மாதிரியும் இருக்கு எனக்கு. ஐ டோன்ட் நோ, பட் ஆனால் வந்து வாட் எவர் இட் இஸ், இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் தான், நெகட்டிவ்லாம் கிடையாது, நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் தான். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இந்த ஜஸ்டிஸ் கார்டு பார்க்குறப்போ ஜஸ்டிஸ் இஸ் ஆல் அபவுட் கர்மா. அண்ட் ஆல்சோ உங்களுக்கான நியாயம் டெஃபினட்டாக கிடைக்கும். ஒரு சில பேருக்கு நிறைய உண்மைகள் வந்து உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். மேபி வந்து நீங்கள் ரொம்ப வந்து உங்களை பற்றியும், உங்கள் லைஃப், உங்களோட ஹெல்த், உங்களோட மைண்ட் செட், உங்களோட நிலைமை, இதை மட்டுமே நீங்கள் கரண்ட்லி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால உங்களை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கலாம். நிறைய உண்மைகள் அது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? வெரி சூன் ஒரு சில உண்மைகள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் கர்மா, டெஃபினட்டாக வந்துட்டு கர்மா இஸ் கோயிங் டு பிளே அ ரோல். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வருங்க. அதே சமயம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் உங்களுக்கான கர்மாவும் கிடைக்கும், அதே சமயம் வந்து உங்களுக்கான another நியூ பிகினிங், நியூ கர்மாவும் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓகே, என்னை வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வெறியில் இருந்திருப்பீங்க, ஒரு பேஷனில் இருந்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கிறப்போ உங்களே அறியாமே வந்துட்டு ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணுவீங்க. மேபி அது ஆப்போசிட் பர்சனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணிட வேண்டாம். பிகாஸ் வந்து அது எல்லாமே பேட் கர்மாவில் போயிடும். ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அச்சீவ் பண்ணீங்கன்னா, நல்லா சாதிச்சிங்க, என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும்னு கேட்டிங்களோ அது கிடைக்கிறப்போ ஸ்டே கிரவுண்டட். ஓகேங்களா? ஸ்டெபிலிட்டி அண்ட் பி கிரவுண்டட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போதான் வந்துட்டு உங்களுக்கான குட் கர்மா இன்னும் ஆட் ஆகிறப்போ இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட லைஃப் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் நினச்சிங்கன்னா எஸ், கண்டிப்பாக கிடைக்கிது. அந்த மொமெண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணுறப்போ நீங்கள் இன்னும் அப்கிரேட் ஆகணும், இன்னும் லைஃப்பை இன்னும் நான் வந்து ஹையராக கொண்டு போகணும், இதை மட்டுமே யோசிங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க யாரை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டாம்.
ஓகேங்களா? பேலன்ஸ் ஆகுங்க, எல்லாமே பேலன்ஸ் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கு உங்கள் லைஃப் கரண்ட்லி. நீங்களுமே தான், உங்கள் மைண்டு கம்ப்ளீட் மெஸ்ஸியாக இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்க்கு வரும். ஓகேங்களா? கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்கள் எடுத்த உடனே எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் வராது, அதெல்லாம் எங்கே வரப்போகுது, இந்த மாதிரி நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எஸ், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, என்ன நெகட்டிவிட்டி ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் ரியாலிட்டியில் வரும். ஸோ அதனால் பாசிட்டிவாக இருங்க, பொறுமையாக இருக்கணும். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் இப்போ மேபி காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனில் இருக்கலாம். இது வந்து உங்களோட ஒர்க் ஏரியாவாக இருக்கலாம், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப், இல்லை எந்த ஒரு மொமெண்ட்லையுமே உங்கள் மேலே யாரோ ஒருத்தவங்க ப்ளேம் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் சூழ்நிலையில் இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்டில் இருக்கலாம். ஆனால் வந்து அதுக்கான ஒரு ப்ரூஃப் கிடைக்கல இது வரைக்கும், பட் ஆனால் கிடைக்கும். உங்களுக்கான நீங்கள் நல்ல பர்சன், உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க, உங்கள் மேலே தப்பாக ப்ளேம் பண்ணிட்டாங்க, தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான எல்லா சூழ்நிலைகளும் அமையும். உங்கள் சைடு நியாயத்தை வந்துட்டு நீங்கள் பேசுறதுக்கான சூழ்நிலைகளும் அமையும். அதே மாதிரி அதை புரிஞ்சுக்குவாங்க பீப்புள். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபேவராக டெஃபினட்டாக நடக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க கரண்ட்லி, பயப்பட வேண்டாம். அண்ட் சரி, ஒரு சில பேர் வந்துட்டு யாரையும் மிஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஐ திங்க் அந்த பர்சன் வந்துட்டு உங்கள் பாஸ்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து மேபி பாஸ்ட் அவேயாக இருக்கலாம், இப்போ அவங்க இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த பர்சனை வந்து நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க கரண்ட்லி. அவங்க மட்டும் என் வாழ்க்கையில் இந்நேரம் இருந்தாங்கன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க இல்லாததுனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஒரு வழிகாட்டி இல்லாமல் தவிக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. சம்மர் வந்து அந்த பாஸ்ட், அந்த நினைவுகள், அந்த பழைய காலம், அதோட நினைவுகளோடையே பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பாஸ்டில் இருந்த மாதிரி இருந்திருக்கலாம், நல்ல வாழ்க்கை. ஸோ அஃப்கோர்ஸ் இது எல்லாமே ஒரு எமோஷன்ஸ், எல்லாருமே வந்துட்டு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட் தான். பட் ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு அதிலே ஸ்டக் ஆகிடுறீங்க, அப்படியே அந்த பாஸ்டோடய நிற்கிது உங்கள் லைஃப். ஸோ ஒரு சில ஹாப்பினஸ் இப்போ உங்கள் கரண்ட் ப்ரெசன்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹாப்பினஸ், ஒரு சில ஃபுல்ஃபில்மெண்ட் தேவைப்படுது. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் ஜஸ்டிஸ் கார்டு ஆல்சோ வந்திருக்கிறனால நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை பற்றி யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். இப்போது ஒரு சில பேர் வந்துட்டு நான் நிறைய சேரிட்டபிள் ஒர்க்ஸ் நான் நிறையா பண்ணுறேன், நிறைய ஹெல்ப் பண்ணுவேன், நிறையா என்னோட பணம் வந்து கொடுத்து நான் நிறையா இடத்துக்கு ட்ரஸ்ட்க்கு அங்கெல்லாம் நான் நிறைய செய்கிறேன், நல்ல விஷயங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உங்களை பற்றி பெருமையாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நல்ல விஷயங்கள் செஞ்சாலுமே யாருக்கும் தெரிய வேணாம், யாருக்கும் சொல்ல வேணாம், அது அவங்களா கண்டுபிடிச்சிக்கிட்டோம். பிகாஸ் இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணுறது. நீங்கள் செஞ்சதை சொல்லி காமிச்சிங்க அப்படின்னாவே அது ஒரு நெகட்டிவிட்டின்னு தானே சொல்லுவோம், அதுக்கு செய்யாமே இருக்கலாம்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வேண்டாம். இது வந்து ஒரு சில பேர் நெகட்டிவ் டேர்மில் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, பட் நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் 4 பேர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்ச அந்த ஒரு மைண்ட் செட்டில் சொல்லலாம். பட் ஆப்போசிட்டில் இருக்கவன் அப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புறீங்களா? டெஃபினட்டாக பாரு, எல்லாம் இவ்வளோ செஞ்சு தாங்கிட்டு அவ்வளோ இருக்குன்னு பெருமை பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு உங்களை பற்றி தப்பாக தான் சொல்லுவாங்க. இது தேவையில்லாத நெகட்டிவிட்டி வந்து நீங்களே உங்கள் லைஃப்பில் இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் இப்போ இல்லை, எதுவுமே என் கையில் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அப்போ வந்துட்டு இப்போ எப்படி சைலண்ட்டாக சீக்கிரட்டாக இருக்கீங்களோ அதே மாதிரியே இருந்துருங்க. ஓகேங்களா? ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பேர்டன், அந்த சுமையை சுமந்துட்டே இருக்கீங்க. அது வந்து மற்றவங்க கிட்ட அந்த சுமையை உங்களால் ஷேர் பண்ணவும் முடியல, எல்லாமே நீங்களே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கு. மேபி வந்து உங்களுக்கான அந்த ஒரு ஹெல்ப், அந்த ஒரு சப்போர்ட் கிடைக்கலையோ, இல்லை வந்துட்டு உங்கள் மனசுக்குள்ள சம் கைண்ட் ஆஃப் ஒரு குழப்பங்கள் இருக்கு, நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஒரு நாளுமே வந்துட்டு ஒரு பேர்டன் சுமக்கிறீங்க.
ஒரு ஹாப்பியாக இப்போ வந்து இந்த பைல் நம்பர் 1 இப்போ உங்களை பார்த்து யாராவது ஹாப்பியாக இருக்கீங்களா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் கூட அதுக்கான பதில் தெரியாமல் இருக்கும். வெளியில் ஹாப்பி, எஸ் ஐம் ஃபைன் அப்படிம்பீங்க, பட் மனசுக்குள்ளார ஏன்னா இந்த பேர்டன், ஒரு சின்ன ஹாப்பினஸ், ஒரு சின்ன செலிப்ரேஷன்ஸ் கூட இப்போ உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு எல்லாமே நடக்கும். உங்களுக்கான பாசிட்டிவான காட்ஸ் எல்லாமே வருது. அப்படி இருக்கிறப்போ எல்லா விஷயங்களுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஃபோக்கஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்ன இம்பார்ட்டண்ட், ஒரு ஒரு 3 விஷயம் வச்சுக்கோங்க. மேஜர் 3 விஷயம் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஸோ விநாயகர் வந்துட்டு உங்களுக்கு அந்த தடைகளை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு வந்துட்டு உங்களோட என்ன விஷயம் வேணுமோ அதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகிறப்போ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வேர்ல்டு கார்டு பாருங்களேன். கம்ப்ளீட்னஸ், அதாவது உங்களுக்குள்ளார வந்துட்டு இவ்வளவு நாளாக ஏதோ ஒரு குறை இருந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிலீஸ் ஆகும். ஒரு மனசு வந்து ஒரு நல்லா இருக்கும். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரியலைஸ் பண்ணுவீங்க. விநாயகர் வந்துட்டு உங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஒன்றும் இல்லாத விஷயத்துக்குமா நம்ம போட்டு இவ்வளோ ஒரி பண்ணணும், எதுக்கு தேவையில்லாமல் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தோமே, இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. எந்த விஷயங்களுக்கு நீங்கள் பயந்தீங்களோ அதிகமாக அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இனி இருக்கவே போகிறதில்ல. அதை அட்ராக்டே பண்ண மாட்டேங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய ரியலைசேஷன்ஸ் வரும். ஒரு சில பேர் வந்து நல்ல மெச்சூர்ட் ஆவீங்க. உங்களோட எமோஷன் வைஸ்லையும் சரி, திங்கிங் வைஸ்லையும் சரி, ப்ரையாரிட்டி வைஸ்லையுமே நல்ல மெச்சூரிட்டி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ கார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கார்ட்ஸ் பார்க்குறப்பவே பாருங்கள் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இது வரைக்கும் வந்து லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணலை. இப்போ உங்கள் வீட்டிலே ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லை நீங்களே ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே போயிட்டு ஏதோ ஒரு பேர்டன், ஒரு தலைவலியோடு தான் வருவீங்க. அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த ஒரு செலிப்ரேஷன்ஸ், அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸை செலிப்ரேட் பண்ணியே பல வருஷம் ஆகும். இப்போல்லாம் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா போகணுமா, போனால் பிரச்சனை தான், எதுக்கு போய்கிட்டு, அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் உங்களுக்குள்ளார வருது. பிகாஸ் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணனால. பட் வந்து ஒரு சில ரியலைசேஷனுங்கிறது இனிமேல் வரும். நீங்கள் வந்து எதையுமே அவாய்ட் பண்ண மாட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி க்ளோஸ் டு ஒன், போய் தான் ஆகணும், அந்த ஒரு இன்விடேஷனை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், எஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் வந்துட்டு அதோட அங்கே நடக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் கூலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான நிறைய சூழ்நிலைகள் வந்து அமையும். உங்களுக்குள்ளேயுமே நிறைய சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? ஸோ உங்களோட நெகட்டிவிட்டி வந்து பாசிட்டிவாக மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான வழிகளை வந்து விநாயகர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் ஆனாலுமே நீங்கள் தான் மாறணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபேவரபுளாக நிறைய விஷயங்கள் நடக்கிறப்போ அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 1. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் பிஸ்னஸ் விஷயமாகவுமே வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வரணும், பாசிட்டிவாக உங்களுக்கு ஃபேவரபுளாக வரணும்னா எஸ் பாசிபிள், கண்டிப்பாக வருது. ஸோ வந்து விநாயகர் உங்களுக்கு அருமையான மெசேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 1. தேங்க்யூ ஸோ மச். பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஒரு விநாயகரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். விநாயகர் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் கிடையாது. ஓகே, ஸோ ஜென்ரல் ரீடிங்லாம் இல்லை, பைல் நம்பர் 2க்கான ஒரு ரீடிங். ஃபைன், எஸ். ஓகே, எடுத்த உடனே ஃபுல் கார்டு, 3 of cups. ஓகே, இந்த 2 கார்டுலையும் சூப்பர் நியூஸ் வர மாதிரி இருக்கே. ஓகே, டெப் கார்டு, 10 of Pentacles, King of Wands. ஓகே, ஸ்டார். ஃபைன், கார்ட்ஸ் நல்லா இருக்கு, பாசிட்டிவாக தான் இருக்கு உங்களுக்கு. டெத் கார்டு வந்ததுனால ஒரு சில பேர் வந்து ரொம்ப வந்து குழப்பத்திலே இருக்க வேண்டாம். ஓகேங்களா? பிகாஸ் ஒரு சில பேர் வந்து அந்த
கார்டு அது பார்த்தாவே ஐயோ நெகட்டிவாக வந்திருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு பாசிட்டிவான டேர்மில் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ கார்ட்ஸில் நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஹாப்பி குட் நியூஸ் உங்களுக்காக இருக்குது. பைல் நம்பர் 2. ஓகே, உங்கள் லைஃப்பில் ஏதோ தேர்ட் பார்ட்டி இருக்காங்களா? உங்களோட ரிலேஷன்ஷிப்லையுமே சரி, உங்களோட பிஸ்னஸ்லையும் சரி, உங்களோட நீங்கள் செய்கிற வேலைகள்லையும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்சோ. இப்போ நீங்களும் இன்னொரு ஃப்ரெண்டும் பயங்கர க்ளோஸ், பட் ஆனால் அதில் ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ள வராங்க, ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப். இல்லைன்னா வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், நீங்கள் ஒரு 3-4 பேர் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, உங்கள் குரூப் ஒரு ஸ்மால் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா அதில் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சம்வேர் உங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்காங்க. மேபி உங்கள் ஃபேமிலி, உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் உள்ள ஒரு பாண்டிங்லையுமே, உங்கள் ஃபேமிலிக்குள்ளாரமே ஒரு ஹாப்பினஸை கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி மூலயமா தான் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பைல் நம்பர் 2, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எமோஷ்னல் இல்லை ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் அந்த தேர்ட் பார்ட்டினால மட்டும்தான் வருதே தவிர உங்களுக்கும் அந்த டைரக்ட் பர்சனுக்கும் எந்த பிரச்சனைகளும் இது வரைக்கும் இல்லை. ஸோ குட் நியூஸ் விநாயகர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த தேர்ட் பார்ட்டி ஸ்லோலி உங்கள் லைஃப்பை விட்டு ரிமூவ் ஆக போகிறாங்க. பிகாஸ் இவ்வளவு நாளாக நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க, அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஒரு ரியலைசேஷன் உங்களுக்குள்ளார வந்திருக்கும் தட் இனிமேல் அவங்க பேச்சை கேட்க போகிறது கிடையாது, அவங்க தப்பாக கைட் பண்ணுறாங்க, அவங்க உங்களோட ஹாப்பினஸை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ ஸ்லோலி அந்த ஒரு தேர்ட் பார்ட்டி உங்கள் லைஃப்பில் இருந்து ரிமூவ் ஆகிறாங்க. திஸ் இஸ் ரியலி குட் நியூஸ். ஓகேங்களா? ஸோ உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ டேர்ன் இருக்கும். பைல் நம்பர் 2, உங்கள் லைஃப்பில் ஒரு புது டேர்னிங் பாயிண்ட் வருது. ஸோ ஒரு நியூ பிகினிங். ஓகேங்களா? புது பிகினிங்ஸ், நியூ பாத், நியூ ஈவெண்ட்ஸ், நிறைய புது விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பிளேசஸ்க்கு நீங்கள் வந்து உங்களை வெல்கம் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் அமையறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு நியூ டேர்ன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களையுமே சரி, நீங்களுமே நல்ல க்ளோவாக மாறுவீங்க. உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்சஸை வந்து ரொம்ப நல்லா அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய செல்ஃப் கான்ஷியஸாக மாறுவீங்க. நீங்கள் இதுவரைக்கும் வந்து உங்களை பற்றி செல்ஃப் லவ், செல்ஃப் கான்ஷியஸ், செல்ஃப் ஹாப்பினஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். மற்றவங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருந்த நீங்கள் இனிமேல் உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. வெளியில் ஒரு நல்ல இடத்துக்கு போகிறப்போ என்ன நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், என்ன நான் எப்படி அழகாக காமிச்சிக்கணும், எப்படி நான் வந்து போல்டாக நிற்கணும், அந்த மாதிரி உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க, இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? அது ரொம்ப 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 நல்ல விஷயம். சரி, இது உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய அந்த ஒரு நியூ பிகினிங், நியூ டேர்ன் வந்துட்டு உங்களுக்குள்ள இருந்துமே வரும். ஓகே, சரி, நீங்கள் நல்ல அழகான ஒரு பர்சனாக மாறுவீங்க. ஆக்சுவலி இப்போ இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், உங்கள் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸஸே மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் எதையாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வியர் பண்ணாலோ, இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலோ, யாரோ கமெண்ட் பண்ணுறாங்க, ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பீங்க. பட் இனிமேல் அப்படி இருக்க மாட்டீங்க. நீங்களுமே நல்ல அழகாக க்ளோ ஆவீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இதை ஆல்ரெடி ரியலைஸ் நீங்கள் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அந்த ஒரு ரியலைசேஷனுங்கிறது ஒரு சில பேருக்கு இனிமேல் வரும். ஓகேங்களா? லைஃப்பில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்குது, பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கான அந்த ஸ்டெபிலிட்டி வரும். சரி, நிறைய பாசிட்டிவான ஹோப்ஸ் நிறைய வருங்க. அதாவது இப்போ நிறைய ஹோப்லெஸ்ஸாக இருக்கீங்க, அதெல்லாம் நடக்காது, நான்லாம் எவ்வளவோ ஃபேஸ் பண்ணிட்டேன், எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், அந்த மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க, நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயம் நடக்குங்க உங்கள் லைஃப்பில். வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப கவலைப்படுறீங்களோ, இது நடக்காது, மாறாது, நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு நெகட்டிவாக வந்துட்டு நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் தான் வந்து உங்களை இந்த மாதிரி பேச வைக்குது, இந்த மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ண வைக்குது. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு விநாயகர் வந்து அந்த ஒரு விஷயத்துல இருந்து உங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது பிளாக்கேஜஸாக இருக்கட்டும், எது ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் இருந்து விலகுது. பாசிட்டிவான நியூஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் எப்பயுமே சொல்வேன், உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா உங்ககிட்ட இல்லை உங்கள் லைஃப்பில் இருக்கிற அந்த ஒரு பேடான ஒரு விஷயம், கெட்ட விஷயம் வெளியே போனால் தான் அந்த நல்ல விஷயம் வரும்.
ஓகேங்களா? ஸோ வந்து விநாயகர் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கொண்டு வருவாங்க. அண்ட் இங்கே இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்க. செல்ஃப் லிமிட்டேஷன்ஸ்னால் அதிகம், நிறைய லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்க. உங்கள் லைஃபே கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க. நீங்களுமே இதுதான் அந்த லெவல் லிமிட், இதை தாண்டி நான் பண்ணவே மாட்டேன், ஐ டோன்ட் டேக் டூ மச் ரிஸ்க், நான் போயிட்டு அந்த பர்சன் கிட்டலாம் நான் பேச மாட்டேன், அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு கைண்ட் ஆஃப் லிமிட்டேஷன்ஸோடு இருக்கீங்க. ஸோ சம்வேர் வந்துட்டு அந்த ஒரு லிமிட்டேஷன் வந்து உங்களோட அதாவது அந்த லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனலியும் சரி ப்ரொஃபஷனலியும் சரி உங்களை வளர விடாமல் தடுக்குதோன்னு தோணுது. அந்த லிமிட்டேஷன்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. பிகாஸ் வந்து விநாயகர் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இருக்கிற தடைகளை ரிமூவ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு போட்டு வச்சிருக்கிற ஒரு லிமிட்டேஷன்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போதான் வந்து உங்களுக்கான அந்த ஒரு புது ஐடியாஸும் க்ரியேட்டிவிட்டி கிடைக்கும். நீங்களும் ஃப்ரீயாக வந்துட்டு ஒர்க் பண்ணலாம், ஃப்ரீயாக திங்க் பண்ணலாம். லிமிட்டேஷனுங்கிறது உங்களுக்குள்ளேயுமே இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் க்ரோ பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கையில் என்னதான் தடைகள் விலகினாலுமே நீங்கள் உங்களால் முன்னேறாமல் அப்படியே தான் இருக்க முடியும். நெகட்டிவிட்டி, நீங்கள் திங்க் பண்ணுற விதங்களை மாற்றணும். ஓகேங்களா? ஸோ பீப்புளை ஹேண்டில் பண்ணுற விஷயங்களை மோஸ்ட்லி வந்து அந்த லிமிட்டேஷனுங்கிறதே நீங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்கள் லைஃப்பில் இருக்கிற பீப்புள்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து அகெயின் நான் சொல்கிறேன், விநாயகர் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இருக்கிற தடைகளை தான் ரிமூவ் பண்ணுறாங்க. பட் உங்களுக்குள்ளார வச்சுருக்கிற நீங்கள் உங்களுக்குன்னு போட்டிருக்கிற ஒரு சில தடைகளை நீங்கள் தான் ரிமூவ் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்கள். உங்களோட பாஸ்ட் செல்ஃபில் எவ்வளோ பாசிட்டிவாக ஆரம்பத்தில் இருந்திருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவிட்டின்னு கண்டிப்பாக இருந்திருக்கும். எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஜாலியாக ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப்ஃபுல்லான ஃப்யூச்சரோடு நீங்கள் அந்த ஃப்யூச்சர் விஷனோடு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். எதனால் நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன்ஸை செட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், அதை ரிலீஸ் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், செலிப்ரேஷன்ஸ் வர்றப்போ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்ல. அதை நீங்கள் ஒரு சான்ஸாக எடுத்து உங்களையும் உங்கள் லைஃப்பையும் நீங்கள் வந்து முன்னேறணும்ல. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த தடைகளை ரிமூவ் பண்ணணும். ஓகே? ஸோ உங்கள் சைட்லையுமே நிறைய எஃபோர்ட் போடணும். அதை விட்டுட்டு வந்துட்டு நான் யூனிவர்ஸ் எனக்கு ஃபேவர் பண்ணல, விநாயகர் எதுவும் ஃபேவர் பண்ணலன்னு நீங்கள் வந்து மற்றவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. ஒரு சில ரியாலிட்டியை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு சில விஷயங்களை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும்னா எஸ், யூ கேன் சேஞ்ச் இட். இதுக்கு வந்து ஓப்பன் மைண்டட்னஸ் தேவை. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குற பைல் நம்பர் 2 எத்தனை பேர் இப்போ நீங்கள் க்ளோஸ் மைண்டடாக இருக்கீங்க? நீங்கள் ஒன்ஸ் வந்து ஓப்பன் மைண்டடான ஒரு பர்சன் தான், பட் இப்போ ரொம்ப க்ளோஸ் மைண்டடாக இருக்கீங்க. உங்களுக்குள்ளேயுமே தெரியும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் பாசிட்டிவான இருந்த பர்சன் இன்னைக்கு நெகட்டிவாக மாறி இருக்கீங்கன்னு நீங்கள் உணர்றீங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் ரொம்ப தேவைப்படுது. ஓகே ஓகே ஸோ கியூரியஸ் பைல் நம்பர் 2 நல்ல கியூரியாசிட்டி அதிகமாக இருக்குதா? ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நான் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆல்தோ உங்களுக்குள்ள லிமிட்டேஷன்ஸ் நீங்கள் செட் பண்ணீங்கனாலுமே அந்த கியூரியாசிட்டிங்கிறது உங்களுக்குள்ளார இருக்குது. ஆனால் அந்த கியூரியாசிட்டி உங்களுக்குள்ளார மட்டும்தான் இருக்குது. அதை வச்சுட்டு நீங்கள் இன்னும் வெளியில் எதுவுமே நீங்கள் அச்சீவ் பண்ணலை இது வரைக்கும். பிகாஸ் ஆஃப் வாட்? லிமிட்டேஷன்ஸ். அந்த லிமிட்டேஷன்ஸ்னால தான் வந்துட்டு நீங்கள் இன்னும் சாதிக்கலை. நோ ப்ராப்ளம். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் செல்ஃப் அனலைசிஸ் ஆல்சோ பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃப்ரீயாக விடுங்க, எதையுமே ஹோல்டு பண்ண வேண்டாம். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரியலைஸ் ஆகும், நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு நியூ பர்சனாக மாறத்துக்குமே சான்சஸ் இருக்கு, டெஃபினட்டாக இருக்கும். சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு லாங் டேர்ம் கோல்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு, இல்லை ஒரு ட்ரை பண்ணிட்டு செகண்ட் டைம் பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது கிளிக் ஆகலைன்னொன்னே நீங்கள் ரிஜெக்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் வச்சிருக்கிற அந்த கோல், அந்த ஒரு பேஷன் உங்களால் செய்ய முடியுமா, அது ஃபேவரபிளா, அதை பண்ணுனா உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுமா, ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குமான்ற அனாலிசிஸ் தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் அது ரிலேட்டடாக எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். ஓகேங்களா? விநாயகர் வந்து உங்களுக்கு துணையாக நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க.
சம் குட் நியூஸ், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு குட் நியூஸ் எல்லாமே வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஐ திங்க் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பாக வருங்க. உங்களுக்கான ஒரு லைக் மைண்டட் பர்சன் கண்டிப்பாக அமையும். சோல் ஃபேமிலின்னு கூட நான் சொல்லுவேன். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு நிறைய பேர் வந்துட்டு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பை காட் கிரேஸ், காட் பிளெஸிங், அவங்க செஞ்ச நல்ல விஷயத்துக்கு, நிறைய நல்ல விஷயங்களுக்கு நிறைய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட டெசிஷன் மேக்கிங் அது மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு நியூ ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும். அப்போது ஒரு புது பாதைகள் வந்துட்டு, நிறைய பாதைகள் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஆஃபர்ஸ் வரும். அப்போது நீங்கள் அதில் எது வேணும்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மொமெண்ட்ல இருந்து உங்களோட லைஃப்பை வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு டைம் வந்தாச்சு. உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 2, ஏன் அப்படின்னா இது வரைக்கும் உங்களோட லைஃப்ல வந்துட்டு தேர்ட் பார்ட்டிஸ் யாரோ ஒருத்தவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு இனிமேல் நீங்கள் தான் வந்துட்டு கைட் பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பை. பிகாஸ் அந்த தேர்ட் பார்ட்டி எல்லாரும் ரிமூவ் ஆகுறாங்க. அப்போ இனிமேல் உங்களோட டெசிஷன்ஸ், உங்களோட ஓன் பிளான்ஸ் அதெல்லாம் தான் பேச போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு உங்களோட கட் ஃபீலிங், உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ, உங்களோட விஸ்டம், எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ ஐ திங்க் pile number 2 have lot of experiences. நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு லைஃப்பில், நிறைய விஸ்டம். உங்ககிட்ட யாராவது வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்து அட்வைஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கூட நீங்கள் பாசிட்டிவான அட்வைசஸ் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு நிறைய நாலேஜ், விஸ்டம் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பர்சன், ஒரு மெச்சூர்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. யூஆர் வெரி மெச்சூர்ட் அண்ட் டிசர்விங் ஆல்சோ. ஒரு சில சூழ்நிலைகள் கண்ட்ரோல் பண்ணி கையை கட்டி போட்டு வச்சிருக்கு உங்களுக்கு. இது வரைக்கும் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. விநாயகர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆக்டிவாக இருங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி பாசிட்டிவாக இருங்க. அதெல்லாம் நடக்காது, நான்லாம் ட்ரை பண்ணிட்டேன். சரி, நெகட்டிவாக பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா 1 or 2 ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுவும் ஃபுல் எஃபோர்ட்டில் பண்ணீங்களா? கிடையாது. ஓகே, சரி, லைஃப்பில் நிறைய சாதிக்கிறவங்க, நிறைய அச்சீவ் பண்ணுறவங்க இவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள். பட் ஸ்டில் அவங்களோட மைண்ட் செட் அந்த ஒரு கோலை நோக்கி மட்டும்தான் இருக்கு. ஸோ ஃபைனலி அவங்க அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் சரி, அவங்களோட மைண்ட் செட்டுமே நெகட்டிவாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் நீங்களுமே வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த pile number 2. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. So I hope all the best for your future also. So thank you so much. Stay blessed. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. so that என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். Thank you.